ஹலோ மக்களே, இந்த ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு உங்களுக்கு என்ன தோணும்? அடிக்கணும்னு தோணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஜோக்கில். அதே மாதிரி இவர் பேர் வந்து செந்தில்வேல். ஆனால் இவரே வந்து அண்டா செந்தில்வேல். நான் வந்து அண்டா, திமுகவுக்கு வந்து சொம்பு கிடையாது, அண்டான்னு இவரே சொல்லிக்குவார். இவரோட வேலையே என்னென்னா எப்போதுமே விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறது தான். அதாவது நல்லபடியாக விமர்சனம் பண்ணுறது கிடையாது, எப்போதுமே விஜயை வந்து திட்டுறது, தற்குறிகள், விஜய் அணில் குஞ்சுகள், இதே தான் வேலையாக இருந்துச்சு எலெக்ஷன் முடிகிற வர. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, 2-3 நாள் ஆயாச்சு. இப்போ வந்து எப்படி திட்டுறது அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருந்தாரு. விஜயை திட்ட வேணாம், விஜய்க்கு ஓட்டு போட்ட அவர்களோட ரசிகர்கள், தொண்டர்கள், இவங்களை திட்டலாம் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஐடி ஊழியர்கள் அதிகமாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே வந்திருக்கு. ஸ்டாலின் சார் வந்து கொடைக்கானல் போயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் போயிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கேயும் போகாமல் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ வந்து இவங்களே பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயோடைய ரசிகர்களை இன்றைக்கி டார்கெட்டாக எடுத்திருக்காங்க. அதாவது ஐடி ஊழியர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலைஞர் அவர்களால் தான் கம்ப்யூட்டரே கற்றுக்கிட்டீங்க. கம்ப்யூட்டரை நீங்கள் பார்த்ததுக்கு காரணமே கலைஞர் தான். நீங்கள் சோத்தில் என்ன போட்டு சாப்பிட்றீங்க இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து பகலாக நைட் ஷிஃப்ட் வரைக்கும் பார்த்து அவங்க வந்து உழைக்கிறாங்க. சும்மா ஒன்றும் போய் அந்த ஆஃபீஸில் தூங்கிட்டு வர்றது கிடையாது இல்லைங்களா. எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க படித்த காலத்துலேருந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் எடுக்க முடியும். இன்ஜினியரிங் நல்லா படிச்சிருந்தால் தான் கேம்பஸில் செலக்ட் ஆக முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இது மாதிரி இப்போ பேசுகிற இந்த செந்தில்வேல் தான் வந்து தற்கொலை மாதிரி பேசுகிறாரு. ஒரு படிக்காதவன் பேசினா கூட இப்படி பேச மாட்டாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும், கண்டிப்பாக அது மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் இவர் வந்து ஐடி ஊழியர்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்க, இப்போ வந்து எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறீங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து திராவிட கட்சிகள். அதாவது கலைஞர்னு சொன்னார், திராவிட கட்சிகள்னு சொன்னார். ஏன்னா மொத்தமாக திராவிட கட்சிகள் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக அப்படி சொன்னது. மதத்தை கையில் எடுத்தாங்க, அது வந்து விஜய்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. அதனால இப்போது வந்து இது மாதிரி பேசுவோம், நம்ம பேசணும், திட்டணும் விஜயை. எப்படி திட்டலாம்? விஜயை அடிக்கிறதுக்கு பதில் விஜயோடைய தொண்டர்கள், அவங்களுக்கு வாக்களித்தவங்களை திட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இவர் ஒரு பக்கமாக போயிட்டுருக்காரு. ஏன்னா பணம் வராது இல்லைங்களா, பணம் வரணும், விஜய் அடித்தாதான் பணம் கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி அடிப்போம், கவனத்தை எல்லாம் நம்ம இப்படி திருப்புவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஐடி ஊழியர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஏற்கனவே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க. இவராகவே போய் வாண்டடாக வண்டியில் ஏறியிருக்காரு. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். டிவிகே தொண்டர்கள் வந்து எந்தெந்த வகையில் அடி வாங்கணுமோ அந்த மாதிரி இவங்க அடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அதுக்காக அலட்டிக்கிறதே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கிறது காரணமே திராவிட கட்சிகள் அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.